ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெங்களூருவில் பெய்த கனமழையினால் சுற்றுச்சுவர் இடிந்து 7 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். தமிழகத்தில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அறிவிப்பு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று தனது கட்சி வேட்பாளர்களுடன் முக்கிய ஆலோசனை. வேட்பாளர்கள் வாக்குச்சாவடிகளில் பெறப்பட்ட 17C படிவத்தை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தல். ஈரானை சரணடைய நினைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் திட்டம் முறியடிக்கப்படும். ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அதிரடி அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 41வது போட்டி மும்பையை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெங்களூருவில் பெய்த கனமழையினால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பெங்களூரு சிவாஜி நகர் பகுதியில் பெய்த கனமழையினால் தனியார் மருத்துவமனை ஒன்றின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் மழையிலிருந்து தப்பிக்க அங்கு ஒதுங்கியிருந்த நடைபாதை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சுவர் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து மிகவும் துயரமானது என்றும் துயரத்தில் வாடும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதில் வெற்றி பெறப்போவது யார் என வாக்கு எண்ணிக்கை அன்று அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். இந்த நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் தரப்பில் எடுக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் திமுக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என NTTV கருத்து கணிப்பு நிறுவனம் முடிவுகள் தெரிவித்தது. இதில் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகள் வரையிலும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 தொகுதிகள் வரையிலும், தாவேகா 18 முதல் 24 தொகுதிகள் வரையிலும் கைப்பற்றக்கூடும் என தெரிவித்தது. இதேபோல் பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் திமுக தான் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தது. பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று தனது கட்சி வேட்பாளர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு வேட்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து வேட்பாளர்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பெறப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் அடங்கிய 17C படிவத்தை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானை சரணடைய நினைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் திட்டம் முறியடிக்கப்படும் என ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் தெரிவித்துள்ளார். ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அந்நாட்டின் உள்ள தனியார் தொலைக்காட்சியில் பேட்டியளித்தார். அப்போது ஈரான் தனது எதிரிகளின் வஞ்சக திட்டத்தை முறியடிக்கும் என்று கூறினார். கடற்படை முற்றுகை மூலம் ஈரானை சரணடைய செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் பின்னர் கடந்த 2 மாதங்களாக நாட்டு மக்கள் காட்டிய மன உறுதியை பாராட்டினார். எதிரிகள் கடற்படை முற்றுகை மற்றும் ஊடக கையாளுதல் மூலம் பொருளாதார அழுத்தத்தையும் உள்நாட்டு பூசல்களையும் தூண்டி பலவீனப்படுத்த விரும்புவதாக கூறினார். ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு வரும் வரை அந்த முற்றுகை நீடிக்கும் என்று கூறும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரின் திட்டம் கட்டாயப்படுத்துவதே என்பது மிகவும் தெளிவாகியுள்ளது என்று தெரிவித்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 41வது போட்டியில் மும்பையை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 41வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன.
டாஸ் வென்ற மும்பை அணி பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ரியான் ரிக்கில்டன் 123 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 244 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதில் அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 76 ரன்களும் ஹென்றி கிளாசன் 65 ரன்களும் எடுத்தனர். பழங்குடிகளின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு அவர்களின் வாழ்விடம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் மத்திய அரசின் கிரேட் நிக்கோபார் திட்டம் ஒரு மிகப்பெரிய மோசடி என தனது எக்ஸ் தளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய அரசு இங்கு கிரேட் நிக்கோபார் திட்டத்தை மேற்கொள்வதாக கூறுகிறது. ஆனால் இங்கு நான் பார்த்தவரை இது மேம்பாட்டு திட்டம் இல்லை. சுமார் 160 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள மரங்களை அழிப்பதற்கான திட்டம். இங்குள்ள பழங்குடிகளின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு அவர்களின் வாழ்விடம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து 92,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் மேம்பாடு திட்டம் மிகப்பெரிய மோசடி என்றும் இங்குள்ள மக்கள் நினைத்தால் இதனை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் போது மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் தேர்தல் பார்வையாளர்களும் சேர்ந்து பொதுமக்களை தாக்கியதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் வாக்களித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய துணை இராணுவ படையினர் தங்கள் கட்சியினரை தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவே கைது செய்துள்ளதாகவும் இது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் கூறினார். எந்த வாக்குச்சாவடியிலும் மாநில காவல்துறையினர் இல்லை என்றும் எல்லாவற்றையும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கைப்பற்றிவிட்டதாகவும் அவர்கள் எல்லையை காப்பதற்கு பதில் ஒரு கட்சியை காப்பதற்கு களம் இறங்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். 1984ஆம் ஆண்டு முதல் தான் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் இந்த முறை போல் எப்போதும் அட்டூழியத்தை கண்டதில்லை என்றும் மம்தா பானர்ஜி கூறினார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் தேர்தல் பார்வையாளர்களும் சேர்ந்து மக்களை தாக்கியதாகவும் பெண்கள் குழந்தைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்றும் மம்தா குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலின் போது பல இடங்களில் மோதல் ஏற்பட்ட நிலையில் அங்கு 500 கம்பெனி துணை இராணுவ படையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் நேற்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்தது. இந்த தொகுதிகளில் சராசரியாக 90 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது பல இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட போது பாஜக வேட்பாளருக்கே மத்திய துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு அளித்தனர். இதனிடையே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் மேற்கு வங்கத்தில் பாஜக 150 முதல் 170 தொகுதிகள் வரை வென்று முதன்முறையாக ஆட்சி அமைக்கும் என்று தெரிய வந்துள்ளது. இதனாலும் கடந்த முறை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளில் பல இடங்களில் வன்முறை மூண்டதாலும் இந்த முறை மேற்கு வங்கத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணி வந்த மத்திய படையினரை தொடர்ந்து அங்கேயே தங்க வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் காவல் படை, எல்லை பாதுகாப்பு படை, தொழில் பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் எல்லை காவல் படை உள்ளிட்ட மத்திய ஆயுதப்படையின் 500 கம்பெனிகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலேயே நிலை கொண்டிருக்கும் என்று CRPF தலைவர் GP சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் மும்மொழி கொள்கையை திணிக்கும் திட்டத்தை இந்திய அரசு கைவிட வேண்டும் என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கும் மும்மொழி கொள்கை திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு முயன்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மும்மொழி கொள்கையை திணிக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் பேச்சு மாநில மக்களிடையேயான நல்லுறவை பாதிக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உத்தரப்பிரதேசத்தில் கங்கா விரைவு நெடுஞ்சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்து பேசினார். அப்போது உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைப்பதை திமுக எதிர்ப்பதாகவும் உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தும் திமுகவுடன் சமாஜ்வாதி கட்சி கூட்டணி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டு பேசினார். இத்தகைய பேச்சு 2 மாநில மக்களிடையேயான நல்லுறவை பாதிக்கும் என்பதை உணராமல் பொறுப்பற்ற முறையில் பிரதமர் பேசியுள்ளார் என்று கூறினார். தொடர்ந்து தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவை திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் தோற்கடித்ததால் தான் பிரதமர் மோடி திமுக உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்று பேசியுள்ளார்.
மேலும் இதுபோன்ற வெறுப்புணர்வை பரப்பும் போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை போத்தனூர் காவல் நிலையத்தில் இரு தம்பதியினருக்கு சிறப்பான வளைகாப்பு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் போத்தனூர் D3 காவல் நிலையத்தில் இரு தம்பதியினருக்கு சிறப்பான வளைகாப்பு விழா நடைபெற்றது. போத்தனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் இரு தம்பதியினருக்கும் பட்டு சேலை, வேட்டி சட்டை, பழங்கள் மற்றும் வளையல்கள் வழங்கப்பட்டன. மேலும் நெற்றியில் குங்குமம் மற்றும் சந்தனம் வைத்து மலர் தூவி மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வால் காவல் நிலைய வளாகமே குடும்ப விழா போன்று மாறியது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. சென்னை ராமாபுரம் பகுதியில் வீட்டின் உயரத்தை உயர்த்தும் பணியின் போது நகைகளை திருடி சென்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ராமாபுரம் அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்தவர் சிவராஜன். இவர் தான் இருக்கும் வீட்டின் உயரத்தை அதிகரிக்க பராமரிப்பு பணிகளை ஆள் வைத்து மேற்கொண்டு வந்தார். கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பணிகள் நடைபெற்ற போது ஒரு நாள் வீட்டிற்கு சென்று பார்த்த நடராஜனுக்கு பீரோவில் இருந்த நகைகள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உடனே ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நகை திருட்டில் ஈடுபட்ட பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்கப்பட்டன. சென்னை மதுரவாயலில் 14 லட்சம் ரூபாயை தன்னிடமிருந்து கொள்ளையர்கள் பறித்து சென்றதாக நாடகமாடிய ஊழியரை காவல்துறையினர் கைது செய்து பணத்தை மீட்டுள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த தாஜுதீன் ராஜஸ்தானிலிருந்து ஆடுகளை வாங்கி வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மொத்த விலையில் விற்று வருகிறார். இவரிடம் சம்பத் என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். சம்பத் ஏப்ரல் 25ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 73 ஆடுகளை சரக்கு வாகனத்தில் கொண்டு சென்றார். அங்கு வணிகரிடம் ஆடுகளை கொடுத்துவிட்டு 14,63,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு திரும்பினார். திடீர் திருப்பமாக மதுரவாயலில் தனக்கு மயக்கம் ஏற்பட்ட போது 2 பேர் தண்ணீர் வாங்கி கொடுத்ததாகவும் அதன் பிறகு அவர்கள் பணத்தை பறித்து கொண்டு சென்று விட்டதாகவும் தாஜுதீனிடம் சம்பத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆடு விற்பனையாளர் தாஜுதீன் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினரின் தீவிர விசாரணையில் சம்பத்தே பணத்தை மறைத்து வைத்துவிட்டு 2 பேர் பறித்து கொண்டு சென்றதாக கூறி நாடகமாடியதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரிடமிருந்து 14,62,000 ரூபாயை கைப்பற்றினர். அதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே புறம்போக்கு நிலத்தில் அமைக்கப்பட்ட குடிசைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த உத்தனப்பள்ளியில் உள்ள மலை அடிவாரத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் வீடற்றோர் குடிசை கட்டி குடியிருக்கின்றனர். அனுமதியின்றி கட்டப்பட்ட குடிசைகளை அகற்ற அதிகாரிகள் முயன்றனர். அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 2 வாரங்களுக்குள் அகற்றிவிட வேண்டும் என்று காலக்கெடு வழங்கிவிட்டு சென்றனர். இதை கண்டித்து சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினர், விவசாயிகள் சங்கத்தினர் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கலைஞர் நகர் பகுதியை சேர்ந்த ரஞ்சித் குமார் அவரது உறவினர்களை ஆம்னி வேனில் அழைத்து கொண்டு அடியாமங்கலம் பாக்யராஜ் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் மயிலாடுதுறைக்கு திரும்பி வந்துள்ளார். அப்போது மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு வந்தபோது ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கவனித்த ஓட்டுநர் ரஞ்சித் குமார் உடனடியாக வாகனத்தில் இருந்து இறங்கி அருகில் இருந்த தண்ணீரை கொண்டு தீயை அணைக்க முற்பட்டார். ஆனால் தீ வேகமாக பரவி வேன் முழுவதும் தீக்கிரையாகியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். இச்சம்பவத்தின் போது வேனில் யாரும் இல்லாததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நீலகிரியில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் செல்வதற்கு காவல்துறையினர் மாற்று வழிப்பாதையை ஏற்படுத்தி கொடுத்தனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் மக்கள் குளிர்ச்சியான ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற இடங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த பகுதியில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகமானது தடை விதித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி கூடலூர் நெடுஞ்சாலை வழியாக உதகைக்கு திருப்பிவிட்டனர். கோயம்புத்தூரை சேர்ந்த கலைஞர் ராஜா தமிழக தேர்தல் முடிவுகளை மையப்படுத்தி தீர்ப்பிற்காக காத்திருக்கும் நிலையை வானில் பறக்கும் காத்தாடியாக சித்தரித்துள்ளார்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வருகிற மே 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் தேர்தல் களம் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளது. இந்த தருணத்தை போற்றும் வகையில் கோயம்புத்தூர் குனியமுத்தூரை சேர்ந்த கலைஞர் ராஜா ஒரு வித்தியாசமான ஓவியத்தை வரைந்துள்ளார். இந்த ஓவியத்தில் மே 1ஆம் தேதி வரவுள்ள உழைப்பாளர் தினத்தையும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளையும் மையப்படுத்தி உழைப்பாளர் தின சிலையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. தேர்தல் களத்தில் கடுமையான உழைத்த அரசியல் தலைவர்கள் மக்களின் தீர்ப்பிற்காக காத்திருக்கும் நிலையை வானில் பறக்கும் காத்தாடியாக கலைஞர் சித்தரித்துள்ளார். மேலும் அரசியல் என்பது மக்களின் உழைப்பை மதிக்கும் களமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்தும் இந்த படைப்பு தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. உழைத்த தலைவர்களுடைய ஓவியத்தையும் வரைந்து, கட்சி சின்னங்களையும் வரைந்து, வெற்றி கொடி கட்டி பறப்பது யாரு என்ற ஒரு தலைப்பை ஏற்று இந்த காத்தாடியில் இவர்களுடைய ஓவியத்தை வரைந்துள்ளேன். வருகின்ற மே 4ஆம் தேதி மக்கள் தரும் தீர்ப்புக்காக காத்திருக்கும் தலைவர்கள், இதில் வெற்றி கொடி கட்டி பறக்கப் போவது யாரு, மறுக்கப் போவது யாரு என்பது வருகின்ற 4ஆம் தேதி தெரிய வரும். இதை வித்தியாசமாக காத்தாடியில் வடிவமைத்து பறக்க விட்டுள்ளேன். கோவை குனியமுத்தூர் UMT ராஜா. அறிகுறி இல்லாமல் சிறுவனின் நெஞ்சிற்குள் வளர்ந்த அபாயகரமான புற்றுநோய் கட்டியை சென்னை கிண்டியில் உள்ள ரெயின்போ குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவர்கள் அகற்றி சிறுவனை காப்பாற்றினர். சென்னை கிண்டியில் செயல்படும் ரெயின்போ குழந்தைகள் நல தனியார் மருத்துவமனைக்கு நெஞ்சு சளி தொற்று இருப்பதாக கூறி பெற்றோர் 10 வயது சிறுவனை அழைத்து வந்தனர். அங்கு மருத்துவர்கள் சிறுவனை பரிசோதித்த போது சிறுவனின் நெஞ்சு பகுதியில் 900 கிராம் கட்டி இருப்பதை கண்டறிந்தனர். இதனை அடுத்து கட்டியின் அளவை குறைப்பதற்கான வழக்கமான சிகிச்சையின் ஒரு பகுதியாக 3 வாரங்களுக்கு ஒரு முறை என மொத்தம் 5 கட்டங்களாக சிறுவனுக்கு கீமோதெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து தனியார் மருத்துவமனையின் குழந்தைகள் அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் தினேஷ் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொதுவாக இதய அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஸ்டெர்னோட்டமி என்ற நெஞ்சு எலும்பை திறக்கும் முறை மூலம் மார்பக அறுவை சிகிச்சையை செய்தோம் என்றும் சுமார் 1 கிலோ எடையுள்ள அந்த கட்டி வெற்றிகரமாக அகற்றினோம் எனவும் அறுவை சிகிச்சை முடிந்த 24 மணி நேரத்திற்கு பிறகு அடுத்த நாளே அவன் வழக்கம்போல் சாப்பிடத் தொடங்கினான் எனவும் பின்னர் 6 முதல் 8 வாரங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஸ்கேனில் கட்டி முழுமையாக அகற்றப்பட்டது உறுதி செய்யப்பட்டது என்றும் மருத்துவர் தினேஷ் பாலாஜி தெரிவித்தார். இதுல கிரிட்டிக்கலா எங்களுக்கு இருந்தது வந்து இன்ட்ராஆபரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் தான். லைக் இருந்த கட்டியோட சைஸ் பெருசா இருந்ததுனால நமக்கு சர்ஜரி வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அனஸ்தீசியா டீமோட ஹெல்ப் மொத்தமாக தேவைப்பட்டுச்சு. அண்ட் சர்ஜரியிலிருந்து வெளியே வந்ததுக்கும் இன்டென்சிவ் கேர் டாக்டர் கார்த்திக் நாராயண் சார் இருக்காரு. ஸோ இன்டென்சிவ் கேரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ டு ஹெல்ப் அண்ட் ரிகவரி ஆஃப் த சைல்ட். ஸோ டு எய்ட் இன் அஸ் இந்த மூச்சு விடுறதுக்கும் மூச்சு சுவாசம் விடுறதுக்கும் குழந்தையோட பிபி மெயின்டைன் பண்றதுக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வெளியே வர்றதுக்கும் ஹெல்ப் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் இஷ்யூஸ் சைல்ட் இஸ் டூயிங் வெல். தேனி அருகே அள்ளிநகரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருமாள் அவதரித்த நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. தேனி அருகே அள்ளிநகரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் அஸ்த நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு வண்ணப்பட்டுடுத்தும் அணிகலன்கள் அணிவித்தும் மூலவர் பெருமாளுக்கு வேட்டி கட்டியும் வண்ண மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து தூபம் காட்டப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. மயிலாடுதுறை குத்தாலத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதி உலா மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் முக்தவேதீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதி உலா மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் 2 தேர்களில் எழுந்தருளி தேரோட்டம் நடைபெற்றது. 4 ரத வீதிகளில் தேரில் வலம் வந்த பஞ்சமூர்த்திகளுக்கு பொதுமக்கள் வீடுகள் தோறும் அர்ச்சனை செய்து தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 30ஆம் தேதி நடராஜர் புறப்பாடும் பஞ்சமூர்த்திகள் சுந்தரர் தீர்த்தத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருநள்ளாறில் சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் அமைந்துள்ள தர்பாரணீஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்துள்ள அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் காளஹஸ்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை, பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமியம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 12 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழா தொடங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 11வது நாள் தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காளஹஸ்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை, பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் அபிராமி அம்மன், பத்மகிரீஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேர் திருவிழாவை தொடர்ந்து 30ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் 12 நாள் திருவிழா நிறைவடைகிறது. சித்ரா பௌர்ணமியையொட்டி அபிராமி அம்மன் திருக்கோவிலில் வளாகத்தில் 36 பெண்கள் பங்கேற்கும் விளக்கு பூஜையும் கிரிவலமும் நடைபெற உள்ளது. தேவக்கோட்டை நகரில் அமைந்துள்ள சிவன் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கப்பட்டு தினந்தோறும் மாலையில் சோமாஸ்கந்தர், மீனாட்சி அம்மன் மற்றும் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாள் விழாவின் காலையில் சோமாஸ்கந்தர், ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதன் பின்னர் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேர் திருவிழாவை தொடர்ந்து மே 1ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தெப்பல் உற்சவமும் 2ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற உள்ளது. ஆத்தூர் அருகே ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்று முளைப்பாரியுடன் பால் குடம் சுமந்து சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராமநாயக்கன் பாளையத்தில் மேற்கு பனந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி காப்பு கட்டுதல், சக்தி அடைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முளைப்பாரியுடன் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மேளதாள வாத்தியங்களுடன் பால்குடத்தை சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் பெண்கள் கும்மியடித்து ஸ்ரீ செல்வ மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பெங்களூருவில் பெய்த கனமழையினால் சுற்றுச்சுவர் இடிந்து 7 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். தமிழகத்தில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று தனது கட்சி வேட்பாளர்களுடன் முக்கிய ஆலோசனை. வேட்பாளர்கள் வாக்குச்சாவடிகளில் பெறப்பட்ட 17C படிவத்தை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தல். ஈரானை சரணடைய நினைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் திட்டம் முறியடிக்கப்படும். ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் அதிரடி அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 41வது போட்டி மும்பையை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.